அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாதிபியன் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையுடன். செய்தி ஆசிரியர் கன்சா கலீல் ரஹ்மான். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மரியம் மர்சு. விரிவான செய்திகளுக்குள் நுழையும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 78ஆம் அகவையில் கால் பதித்த எமது பாதிபியா மகாவித்யாலயம். நடைபெற்று முடிந்த சுதந்திர தின கொண்டாட்ட விழா. நடைபெற்ற மாணவ தலைவர்களுக்கான ஒன்றுகூடல் நிகழ்வு. ஆரம்பிக்கப்பட இருக்கும் ஊடகக்குழு நேர்முக பரீட்சை தொடர்வன விரிவான செய்திகள். 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை நிலைத்திருக்கக்கூடிய எமது பாதிபியா மகாவித்யாலயம் இவ்வருடம் தனது 78ஆம் வயதில் காலை எடுத்து வைத்தது விசேட அம்சமாகும். இவ்வகையில் எமது பாதிபியாவின் 78 ஆண்டுகால வளர்ச்சிகளை கொண்டாடும் முகமாக அத்தினம் சிறப்பு காலை ஆராதனை நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டது. மேலும் இதன் போது பாடசாலையின் 78ஆம் ஆண்டினை முன்னிட்டு கலையகத்தின் கௌரவ அதிபரினால் சிறப்புரை நடாத்தப்பட்டதுடன் மாணவர்களினால் கவிதை மற்றும் பாடல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எதிர்வரும் காலங்களில் எமது பாதிபியா மகாவித்யாலயம் எதிர்பாராத அளவு வளர்ச்சி காணுவதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்க்க வேண்டும் என பாடசாலை நிர்வாகம் வேண்டிக் கொள்கிறது. பல்வேறு நாடுகளின் ஆக்கிரமிப்புக்கு அடிமைப்பட்டிருந்து 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திரமடைந்த எமது இலங்கை நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எமது பாடசாலையில் சிறப்பு காலை ஆராதனை நிகழ்த்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலையகத்தின் கௌரவ அதிபர் அவர்களால் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டதுடன் எமது நாடு சுதந்திரம் அடைந்ததன் வரலாறு பற்றிய விசேட உரை திரு அர்ஷாட் ஆசிரியர் அவர்களால் வழங்கி வைக்கப்பட்டது. மேலும் பாடசாலை மட்டத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாடும் முகமாக நேற்று அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நகரகிரி கல்லூரி மைதானத்தில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இந்நிகழ்வில் ஹெம்மாதுகம பிரதேசத்தில் உள்ள சகல பாடசாலைகளும் பங்கேற்றதுடன் எமது பாடசாலை சார்பாக தரம் 9, 10 ஆண் மாணவர்கள் அனைவரும் பங்கேற்றனர். இதில் பாடசாலையின் கௌரவ அதிபர், உதவி அதிபர் மற்றும் திரு அர்ஷாட் ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். எமது பாடசாலை மாணவ தலைவர்களுக்கான ஒன்றுகூடல் நிகழ்வு ஒன்று கடந்த 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று விஞ்ஞான ஆய்வுகூடத்தில் நடைபெற்றது. இதன் போது ஒழுக்காற்றுக்குழு ஆசிரியர்களினால் மாணவ தலைவர்களுக்கு ஒழுக்கம் தொடர்பாகவும் அவர்களின் கடமைகள் சார்ந்த விடயங்கள் தொடர்பாகவும் அறிவுறுத்தப்பட்டன. மேலும் தரம் 11 மாணவ தலைவர்களின் பிரியாவிடை நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்று முடிந்ததுடன் பாடசாலைக்காக அயராது உழைத்த அனைத்து மாணவ தலைவர்களுக்கும் பாடசாலை நிர்வாகம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. எமது பாடசாலையில் பல வருடங்களாக மிகவும் சிறப்புற செயற்பட்டு கொண்டிருக்கும் ஊடக குழுவிற்கு 2026ஆம் கல்வியாண்டிற்கான புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இம்மாணவர்களுக்கான நேர்முக பரீட்சையானது இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஊடகக்குழு நிர்வாகம் தெரிவித்துக் கொள்கிறது. இத்துடன் பாதிபியன் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்கள்.